பார்க்குறீங்க. இந்த வீடியோ போடக்கூடிய நோக்கம் என்னவென்றால், இன்றைக்கி டெல்லி, அதாவது இந்தியாவில் ஒரு 7 இடங்களில் போராட்டம் நடக்குது. இந்த மாதிரி போராட்டம் பண்ணுவது மாணவ மாணவிகளை இப்படி துயரப்படுத்துவது நல்லதில்லை. இதே காங்கிரஸ் கட்சி என்ன செய்யலாம்? இங்கே பாருங்கள், மோடி இவிஎம் மிஷின் வந்த நாள்லேருந்து இன்று வரையும் ஒரு படிப்பறிவு இல்லாத ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ராகுல் காந்தி 100 ஓட்டு போடட்டும், கண் விழிராக கைரகலாம் வைத்து, மோடி கண் விழிராக கைரக வைத்து 100 ஓட்டு போடட்டும், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 150 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்கிறோம்னு சொல்கிறான். அந்த இவிஎம் மிஷினை எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல், அந்த மிஷினை ஓப்பன் பண்ணாமல் அந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும்ன்றான். அப்போ இந்தியாவில் சயின்டிஸ்ட்டு இருக்காங்க, அறிவியல் தொழில்நுட்பத்தை வச்சு தேர்தல் நடத்துகிறாங்க. அறிவியல் தொழில்நுட்பத்தை வச்சு தேர்தல் நடத்தக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெயபாண்டி டெக்னாலஜி உனக்கு தெரியுமா? வா நேரடி ஒளிபரப்புக்கு. ஒரு சாதாரணமான ஒரு தினக்கூலி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு உயரிய டெக்னாலஜியை அதை எந்த விதமான சாஃப்ட்வேர் இல்லாமல் அந்த மிஷினை ஓப்பன் பண்ணாமல் அந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும்ன்றான். இது உண்மையாக பொய்யாண்டு பார்க்க வேண்டும். அதனால் இந்தியா பிரதமர் மோடி, வாங்க ராகுல் காந்தி நான் கூப்பிட்றேன். இந்த மாதிரி மக்கள்கள் போராடுறாங்க. இந்த போராட்டத்துக்கு ஒரே முடிவு, இந்தியாவில் உண்மையில் மக்களாட்சி நடக்கிறதா? மக்கள் ஓட்டு போட்டு தான் மோடி ஆண்டாரா? இந்த இவிஎம் மிஷின் வந்த நாள்லேருந்து மக்கள் ஓட்டு போட்டு தான் எல்லா அரசியல்வாதிகளும் அந்தந்த மாநிலத்தை ஆண்டது உண்மையா என்பதை தீர்மானம், அந்த சோதனை ஓட்டம். ஒரு படிப்பறிவு இல்லாதவன் இந்தியா விஞ்ஞானிகளை சவால் விடுறான், உலக விஞ்ஞானிகளை சவால் விடுறான். அவனுக்கு நம்ம பதில் சொல்லாமல் நாமல் அரசியல்வாதியாக இருந்து நம்ம அங்கீகாரமான கட்சி வச்சுருந்தோம், பயனில்லை. ஆகையால் இந்தியா அரசியலமைப்பு சார்பில் 2 மெகா கட்சிகள், காங்கிரஸ் கட்சியும் பிஜேபி கட்சியும். காங்கிரஸ் கட்சி சார்பாக ராகுல் காந்தி கைரக கண்ரகலாம் வைத்து நேரடி ஒளிபரப்பில் வாக்காளர்கள் பூரா, உலகத்தில் உள்ள வாக்காளர்களும் உலகத்தில் உள்ள சயின்டிஸ்ட்டுகளும் வேடிக்கை பார்ப்பாங்க. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஓட்டு போடுற மிஷினை ஓப்பன் பண்ணாமல் நேரடி ஒளிபரப்பில் அதில் எந்த விதமான சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தாமல் அந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியுமென்றான். உலகிலே எந்த ஒரு இவிஎம் மிஷின் கருத்து கணிப்பு, இவிஎம் மிஷின் குற்றத்தை பற்றி யாரும் அந்த மாதிரி சொல்லவில்லை. அதை ஜெயபாண்டி சொல்கிறான். அது உண்மையாக பொய்யாண்டு பார்க்க வேண்டும். ஆகையால் பிஜேபி கட்சி சார்பில் இந்தியா பிரதமர் மோடி 100 ஓட்டு போடுங்க, கண்விழி கைரக வைத்து, உலகத்தில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் நேரடி ஒளிபரப்பில் பார்க்கட்டும். அதே மாதிரி ராகுல் காந்தியும் கண்விழி ரக கைரக வைத்து 100 ஓட்டு போடட்டும். ஆனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அந்த மிஷினில் ஓட்டு போடாமலே எப்படி மோடி 100 ஓட்டு போட்டிருக்காரு, ராகுல் காந்தி 100 ஓட்டு போடும்போது இதில் எப்படி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஓட்டே போடாமல் 150 ஓட்டில் எப்படி வெற்றி பெற முடியும்? அதை நேரடி ஒளிபரப்பில் நாம் எல்லாரும் பார்க்க வேண்டும். இது அனைத்து கட்சியும் செருப்பாலையும் அடிச்சிருக்கிறான். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அவதூறுவாக பேசியிருக்கிறான். ஒரு அரசியல் தவறான முறையில் இயங்குதுண்டு பல நீதி விதிகளை செருப்பால் அடித்து வீடியோ போட்டிருக்கிறான். இதை குறித்து 13 மாதம் மதுரை சிறையில் இருந்திருக்கான். இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டு அம்பலப்படணுன்றக்காண்டி ஒரு மதுரை மாவட்ட கலெக்டரை அற நிர்வாணமாக, ஆபாசமாக, அசிங்கமாக வீடியோ பதிவு செய்து
யூடியூப்பில் அந்த வீடியோவை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருக்கும் ஜெயபாண்டி செல்ஃபோன்லேருந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருக்கும் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பியிருக்கான். அதே மாதிரி தருமபுரி ரிப்போர்ட்டருக்கும் மதுரை ரிப்போர்ட்டருக்கும் அனுப்பியிருக்கிறான். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் வந்து அனுப்பியிருக்கிறான். சில பொதுமக்களுக்கு அனுப்பியிருக்கிறான். இந்த அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யாமல் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அரசன் பேக்கரியில் 1200 கத்தியை காமிச்சு பிடுங்கிட்டு போயிட்டான் ஜெயபாண்டி என்று வரைபடம் எழுதப்பட்டு, அந்த வரைபடம் எழுதப்பட்டதால பத்திரிகை நியூஸில் கொடுத்துருக்கணும், நியூஸ் பேப்பரில் வந்திருக்கணும், இல்லை டிவியில் வந்திருக்கணும். அதெல்லாம் வரல. ஏன்னா அது ஆதாரம். நான் 13 மாதம் சிறையில் இருக்கும்போது நான் சொன்னேன், இந்த பாருங்க நான் வழிப்பறி பண்ணோம்னு சொல்கிறீங்க, அந்த கேஸை வாபஸ் வாங்குங்க. நான் பண்ண உண்மையான வழக்கு குற்றம். மதுரை கலெக்டர் அரை நிர்வாணமாக ஆபாசமாக அசிங்கமாக நான் வீடியோ போட்டேன். அந்த கேஸை வழக்கு பதிவு செய்யுங்க. முதல் சாட்சியாக கலெக்டர் சங்கீதாவை, மதுரை கலெக்டர் சங்கீதாவை முதல் சாட்சியை ஏற்றுங்க. நான் சிறையில் இருந்துக்கிட்டே நான் அந்த கேஸை நடத்துகிறேன். இல்லைன்னா எனக்கு உண்மையான கேஸை போடுங்க. அதுக்கு பிறகு தான் நான் வந்து ஜாமீனில் வெளியே போவேன். என் உண்மையான கேஸுடைய குற்றப்பத்திரிக்கை என் கையில் கொடுங்க, நான் அதை சரி பார்த்துட்டு தான் நான் வெளியே போவேன். அது வரைக்கும் எந்த ஒரு வழக்கறிஞரும் இனியே பெயில் எடுக்கக்கூடாது என்று 13 மாதமாக மதுரை சிறையில் இருக்கிறேன். எனக்கே தெரியாமல் அதிவீர பாண்டியன் என்னுடைய தம்பி மகனை வச்சு என்னைய ஜாமீன் எடுத்திருக்காங்க. அதனால் இந்தியா அரசியலமைப்பு சட்டம் இருப்பது உண்மை என்றால் பல கட்ட போராட்டங்கள் டெல்லியில் நடக்குது. அதே மாதிரி இந்தியா முழுவதும் 7 மாநிலத்தில் போராட்டம் நடக்குது. இந்த போராட்டமெல்லாம் கண் துடைப்பு, மக்களை அலக்களிக்கிறது. இந்த ராகுல் காந்தி உண்மையிலே போலி வேடம் போடுவதை நிறுத்திவிட்டு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இவிஎம் செல்லில் குற்றம் செய்ய முடியுமென்றல நிரூபித்து காட்டு என்று குரல் எழுப்ப வேண்டும். அப்படி குரல் எழுப்புனா ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் இவிஎம் செல்லில் 100க்கு 100 ஓட்டு திருட முடியும் என்று நிரூபித்த உடனே எல்லாருமே பார்ப்பாங்க. மோடி 100 ஓட்டு போடுறாரு, கண்விழி கைரேகை வைத்து. ராகுல் காந்தி 100 ஓட்டு போடுறாரு, கண்விழி கைரேகை வைத்து. இதில் 150 ஓட்டில் ஜெயபாண்டி எப்படி வெற்றி பெற்றான்? ஜெயபாண்டி ஓட்டே போடலையே அப்படின்னும் போது இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்சிக்காரங்களும் எல்லா மக்களும் திருட்டு பயிலுக தான். அதே மாதிரி நான் நிரூபித்து விட்டு இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணி இந்த இந்தியாவினுடைய கடனை அடைப்பதற்கும் இந்தியாவை மறுகட்ட சீரமைப்பு பண்ணுவதற்கும் அந்த நிதி உதவும். அதற்கு பிறகு கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்தி தேர்தல் நடத்தி காமிக்கிறேன். என்னுடைய மாணவர்களும் கையில் குத்தி ஓட்டு போடும் முறை தேர்தலை நடத்தும் போது தேர்தலில் நிற்பாங்க. அப்போ ஜெயபாண்டி மாணவர்கள் என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க, எதை நிறைவேற்றவில்லை என்றால் பதவி விலகுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோரிக்கையெல்லாம் வைத்து கொடுக்கும்போது அவனுடைய சொந்த வீட்டெல்லாம் எழுதி கொடுப்பாங்க என்னுடைய மாணவர்களும். அதனால் உலக வரலாற்றில் சீனா எப்படி உயர்ந்திருக்கோ அது மாதிரி இந்தியாவும் உயர வேண்டும். உலகிலே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை ஒரு நீதிபதியோ ஒரு அரசியல்வாதியோ ஒரு பத்திரிக்கைக்காரனோ, ஜெயபாண்டி நீ அனைத்து அரசியல் கட்சிக்காரங்களையும் பத்திரிக்கை துறையும் எல்லாத்தையும் செருப்பை கழித்து அடிச்சிருக்க, நான் உன்னை கண்டிக்கிறேன்னு சொல்லி யாரும் எனக்கு ஃபோன் பண்ணது கிடையாது. இது நாள் வரைக்கும் எந்த ஒரு காவல்துறை அதிகாரியும் ஜெயபாண்டி நீ இந்த மாதிரி வீடியோ பதிவு பண்ணிலாம் போடுற, இது தவறு என்று என் செல்லுக்கு ஃபோன் பண்ண கிடையாது. என்னுடைய வாட்ஸ்அப்புக்கும் அவங்க வாய்ஸ் பேசி எனக்கு அனுப்பவும் கிடையாது. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.